வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான கவுண்டம்பாளையம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய பேர் இந்த படத்துக்கு ரோஸ்ட் தான் போட்டிருப்பாங்க. இவன் என்னடா எக்ஸ்பிளைன் பண்றான்னு யோசிக்காதீங்க. இந்த படத்தோட கதையை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா தான் சொல்றாங்களா இல்ல தப்பா சொல்றாங்களா அதெல்லாம் நீங்க முடிவெடுத்துக்கோங்க. இந்த படத்துல ஆக்டர் ரஞ்சித் தான் லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. அதே சமயம் இந்த படத்தை அவர் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு காலேஜ் கேம்பஸ் நமக்கு காட்டுறாங்க. இங்க சமையல் கான்ட்ராக்ட் கிடைக்கணும்ன்ற மாதிரி ஒருத்தர் பயங்கரமா ட்ரை பண்ணிருப்பாரு. இப்போ அவருக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைச்சிருது. இன்னில இருந்து இவர் சாப்பாடு போட ஆரம்பிக்கணும். இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சதுனால பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. ஒய்ஃபு கூட சேர்ந்து டான்ஸ்லாம் ஆடுறாரு. அப்பதான் ஆட்கள் இன்னும் சாப்பாடு சமைக்கலன்னு இவருக்கு தெரிய வருது. ஏன்னா இவர்கிட்ட வேலை பார்த்தா நிறைய பேர் பக்கத்து கேன்டீன்ல நிறைய சம்பளம் தரதுனால கிளம்பி போயிருப்பாங்க. இப்ப 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. அவங்களுக்கும் சமையல் வேலை எல்லாம் தெரியாது. அதே சமயம் ஓனருக்கும் சமையல் வேலை தெரியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பாடு ரெடி பண்ணோம். எப்படிதான் சாப்பாடு ரெடி பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த இடத்துக்கு குழந்தைன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. வேலை போட்டு தாங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஏற்கனவே ஓனர் டென்ஷன்ல இருக்காருல, வேலை எல்லாம் கிடையாது, இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சமையல் வேலை தெரிஞ்சவனுக்கா வேலை கிடைக்காது, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவரும் இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. இது சமைக்க தெரியுமா? நல்லா சமைப்பியா? வேகமா சமைக்கணும். இன்னும் 2 மணி நேரத்துல 1000 பேர் சாப்பிடறதுக்கு சமைக்கணும், முடியுமான்னு கேட்கிறாரு. கண்ணை மூடிக்கிட்டே சமைப்பன்ற மாதிரி குழந்தை சொல்றாரு. இப்ப கண்ணை மூடிக்கிட்டே இவங்க கிட்ட சமைச்சும் காட்டுறாரு. என்ன கண்ணை மூடிக்கிட்டே சமைக்கிறான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இப்ப சமையல் வேலையெல்லாம் முடிச்சிடுறாரு. நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி ஓனர் கேட்கிறாரு. யாருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இது யாருக்கு தெரியுமா? என்ன ஆக போதோ அப்படின்ற மாதிரி இவரும் பயந்துகிட்டே பார்த்துட்டு இருக்காரு. எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன ஆக போதோன்னு ஓனர் பயப்படுறாரு. ஆனா சாப்பிட்டு முடிச்ச எல்லாருமே சூப்பரா இருந்தது அப்படின்ற மாதிரி பாராட்டுறாங்க. இதனால ஓனரோ கொஞ்சம் நிம்மதியாகிறாரு. இதுக்கப்புறம் இந்த இடத்துலயே நீ வேலையை பாரு அப்படின்ற மாதிரி குழந்தைக்கு வேலை போட்டு தந்துடுறாரு. இப்ப இந்த ஊர்லயே ஒரு பெரிய ஆளை நமக்கு காட்டுறாங்க. இந்த ஊர் மக்கள் எல்லாருமே இவர் மேல பெரிய மரியாதை வச்சிருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதே ஊர்ல ஒரு அப்பாவை நமக்கு காட்டுறாங்க. இவரோட பொண்ணு இருக்காங்கல்ல, மேல் படிப்புக்காக வெளியூருக்கு போக போறாங்க. அதனால பொண்ணுக்கு செருப்பு எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. பொண்ணுக்கு ஒரு செருப்பு பிடிச்சிருக்கு, அதையே வாங்கிடலாம்னு முடிவு பண்றாரு. பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, நீங்களும் எவ்வளவு நாள் பழைய செருப்பே போடுவீங்க, இந்த செருப்பை வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவர்கிட்ட பொண்ணு வாங்கின செருப்புக்கே போதுமான காசு இல்ல. இவர் கொஞ்சம் தயங்கிட்டு இருக்காரு. நம்ம வாங்கினா கட்டுப்படி ஆகாதுன்ற மாதிரி முடிவு பண்றாரு. எனக்கெல்லாம் செருப்பு வேணாமா, நீ இந்த செருப்பை வச்சிரு அப்படின்ற மாதிரி பொண்ணு கிட்ட சொல்றாரு. சரின்ற மாதிரி பொண்ணு வைக்கிறதுக்காக கொஞ்சம் தள்ளி போறாங்க. அதே சமயம் இதுக்கான காசு இருக்கா பாருமான்ற மாதிரி அந்த கடைக்கார பொண்ணுகிட்ட கேட்கிறாரு. இவர் ரொம்ப பாசமா இருக்காருல்ல, அதை பார்த்து இவங்களுக்கு லைட்டா கண் கலங்கிருது. இன்னும் போதுமான காசு இல்லப்பா, ஆனா நான் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன், இருக்க காசை தாங்கன்ற மாதிரி வாங்குறாங்க. குழந்தைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவரா இருக்காரு. ஃப்ரீயாவே அங்க இருக்கவங்களுக்கு டீ காஃபி எல்லாம் தந்துட்டு இருக்காரு. ஆனா ஒரு அக்கா இருக்காங்கல்ல, காசை பிடிங்க தம்பின்ற மாதிரி வற்புறுத்தி தராங்க. அப்ப தெரியாதனமா காசு கீழே உருண்டு போகுது. காசை விட்டுறக்கூடாதுன்றதுக்காக இவரும் பிடிக்கிறதுக்காக பின்னாடியே ஓடிட்டு இருக்காரு. அப்ப யாடகடமா ஒரு கார் இடிக்கிற மாதிரி வந்துருது. நல்ல வேலையா கார் இடிச்சிருக்காது. கார்ல வந்த நபர் இருக்கார்ல, பார்த்து வரமாட்டியா அப்படின்ற மாதிரி இவர் அடிச்சிடுறாரு. ஆக்சுவலா இவர் தான் அந்த பெரியவரோட பையனா இருப்பாரு. அதே மாதிரி இவரோட தங்கச்சி இருக்காங்கல்ல, காருக்குள்ளதான் உட்காந்து இருக்காங்க. காயப்பட்ட குழந்தையும் காருக்குள்ள இருக்க தங்கச்சியை பார்த்துட்டு இருக்காரு. தங்கச்சி இருக்காங்கல்ல, ஓரக்கண்ணால இவரை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மட்டும் தான் பார்த்திருப்பாரு, மீதி ஒரு பக்கத்தையும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அந்த பொண்ணு இவருக்கு பிடிச்சிருக்குல்ல, அதை பத்தி எல்லாம் இங்க இருக்க சேச்சி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சேச்சியும் சிரிச்சு இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இங்க வேலை பார்க்குற ஒரு நபர் கவனிக்கிறாரு. ஆஹா, இவன் சேச்சியை உசார் பண்ண ட்ரை பண்றான் போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. சேச்சியும் குழந்தையும் சேர்ந்த மாதிரி துணியெல்லாம் துவைச்சிட்டு இருக்காங்க. அப்ப இந்த நபர் இருக்கார்ல, அவன் என்ன பண்றான் பாருங்கன்ற மாதிரி ஓனர் அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இங்க குழந்தை இருக்கார்ல, சேச்சி கிட்ட ஜாலியா பேசிக்கிட்டே தான் வேலையை பாக்குறாரு. இதுக்கப்புறம் எந்த வேலைனாலும் என்கிட்டயே சொல்லுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை பாக்குற ஓனருக்கு கோவம் வருது. அட்டாக் பண்ணலான்ற மாதிரிலாம் நெருங்கி போயிட்டு இருக்காரு. அப்பன்னு 10 குழந்தை இருக்கார்ல, இவங்க 2 பேரோட உள்ளாடியே சேர்த்து வச்சு கிளிப்பு குத்துறாரு. நீங்க இங்க கூட சேர்ந்தே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதனால ஓனரோட கோவம் குறைஞ்சிருது. என்னமோ அப்படி இப்படின்னு சொன்ன, அவன் ரொம்ப நல்லவன்டா அப்படின்ற மாதிரிலாம் அந்த வேலையாள் கிட்ட சொல்றாரு. குழந்தை ஏற்கனவே ஒரு பொண்ணை பார்த்தார்ல, அவங்க பேரு மாங்கனி அப்படின்றது. அவங்க இன்னைக்கு காலேஜுக்கு வந்து இறங்குறத பாக்குறாரு. இப்பயுமே சரி அவங்களோட மீதி முகத்தை பார்க்க முடியல. பின்னாடியே போயிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு தடுத்துடுறாங்க. இந்த பொண்ணு ஊருக்காரங்களா இருப்பாங்க. இவங்க கிட்ட வரும்போது தேங்காய் பண்ணு வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நீங்க கேட்டதுனால வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி தராங்க. இவரும் ரசிச்சு அதை சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி மாங்கனியோட பாதி முகத்தை தான் பார்த்தேன், மீதி முகத்தை பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. மீதி முகத்தை பார்க்கலையா அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. மாங்கனியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டு கூட கிளாஸ்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களோட முகத்தை முழுசா பார்க்கணுன்றதுக்காக இவர் என்ன பண்றாருன்னா அந்த வழியா போறாரு வராரு. இந்த விஷயத்தெல்லாம் மாங்கனியை கவனிச்சிட்டு இருக்காங்க. முகத்தை பார்க்கணும்னு நினைக்கிறாருன்றதுக்காக முகத்தை இவங்களே காமிச்சிடுறாங்க. அதே மாதிரி ஆர்ட் மாதிரி சிம்பிள் கொடுத்து இவருக்கு பாஸ் பண்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க. அவரும் அதை சந்தோஷமா கேட்ச் எல்லாம் பிடிச்சிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு நம்மள பிடிச்சிருக்க போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இதை பத்தி ஓனர் கிட்ட சொல்றாரு.
ஓனரோ என்ன பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறது. இவரும் மாங்கனி அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டாரு. இது மாங்கனியா அப்படின்ற மாதிரி ஓனர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா மாங்கனியோட அப்பாவை பத்தி இந்த ஓனருக்கு நல்லா தெரியும். இப்ப 2-3 பசங்களை காட்டுறாரு. ஒரு பையனுக்கு சரியா காது கேட்காது, இன்னொரு பையனுக்கு சரியா பார்க்க முடியாது. அதுக்கு காரணம் அவளோட அண்ணன் அடிச்ச அடிதான். அதனால கவனமா இருந்துக்கோ, ஒழுங்கா வேலையை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மாங்கனி அப்பாவை நமக்கு காட்டுறாங்க. பொண்ணு பேர்ல நிறைய சொத்தெல்லாம் எழுதி வச்சிட்டு இருக்காரு. இதை கவனிச்சிட்டு இருக்கவங்களும் இப்பயே எதுக்காக இவ்வளவு சொத்தெல்லாம் எழுதி வச்சிட்டு இருக்கீங்க, நாளை பின்ன லவ் கிவன் நடந்தா என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. என் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டாரு. இந்த விஷயத்தெல்லாம் மாங்கனியும் தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்பாவை நினைச்சு லைட்டா இந்த இடத்துல ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மாங்கனி மேல வீட்டுல எல்லாருமே பாசமா இருக்காங்க அப்படின்றத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப மாங்கனி காலேஜ்ல ஒரு காம்படிஷன் மாதிரி நடந்துட்டு இருக்கு. மாங்கனி ஃப்ரெண்டு கூட சேர்ந்து டிராயிங் எல்லாம் வரைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து இவர் இருக்காரு பாத்தீங்களா, தெரியாதனமா காஃபியை கொட்டிடுறது. சார் வந்தா நாங்க தரணும், என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கேக்குறாங்க. நான் எப்படியாவது சரி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் கையை வச்சு தொடச்சிட்டு இருக்காரு. மேற்கொண்டு அதை அசிங்கமா தான் மாத்திட்டு இருக்காரு. இப்ப சார் வர மாதிரி சவுண்ட் கேக்குது. எப்படியாவது நீங்க சமாளிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இவரும் வேகமா ஓடி போய் ஒளிஞ்சிடுறாரு. ரெடியான்ற மாதிரி சார் கேக்குறாரு. இவங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. ஆனா தள்ளி இருக்க குழந்தை இருக்கார்ல, ஓபன் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லிட்டாரு. ஓபன் பண்ணா இவர் பண்ணது ஒரு டிசைன் மாதிரி மாறி இருக்கு. தெரிஞ்சுதான் அவர் பண்ணிருக்காரு. இப்பதான் இவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. சார் அதோட மட்டும் நிறுத்த மாட்டாரு. மாங்கனி சூப்பரா டிராப் பண்ணிருக்காங்க, எல்லாருமே பாராட்டுங்க அப்படின்ற மாதிரி பாராட்டு எல்லாம் வாங்கி தராரு. இதுக்கு காரணம் அவர் தானே. அவரை பத்தி இவங்க ஸ்மைல் பண்றாங்க. எல்லாரும் படுத்துட்டு இருக்கும் போது சேச்சி அந்த இடத்துக்கு வராங்க. வந்த சேச்சி இருக்காங்கல்ல, குழந்தைய மட்டும் எழுப்புறாங்க. வா பெசையணும் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. பெசஞ்சு கையெல்லாம் வலிக்குது, என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் முடியாது, நீ வரணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் இழுத்துட்டு போறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் வேலையால் கவனிச்சிடுறாரு. ஓனர் எழுப்பணும் அப்படின்ற மாதிரி ஓனரை எழுப்புறாரு. அவன் இந்த மாதிரி பக்கத்து ரூமுக்கு கூட்டு போயிருக்கான் வாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. 2 பேருமே பதட்டமா பக்கத்து ரூமுக்கு வந்து கதவை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா குழந்தை மாவை தான் பிசைஞ்சிட்டு இருக்காரு. டபுள் மீனிங்காக தான் இந்த சீன் எல்லாம் வச்சிருக்காங்க. சந்திரமுகி படத்துல வரும்ல, அந்த மாதிரி தான் இந்த சீனை வச்சிருக்காங்க. ஏற்கனவே ஒரு பொண்ணை நமக்கு காமிச்சாங்கல்ல, அவங்க கை குழந்தைய வச்சு கூலி வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதை கவனிக்கிற பெரியவரும் என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. ஒருத்தனை நம்பி ஏமாந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டாங்க. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இவங்க மேல் படிப்புக்காக ஊருக்கு போனாங்க பாத்தீங்களா, அங்க ஒரு நபரை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்பாவோட சம்மதம் இல்லாமயே கல்யாணம் பண்ணலாம் முடிவு பண்ணிருப்பாங்க. அப்பவும் அந்த தகவல் கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறது. லைஃப்ல இது வரைக்கும் எல்லாத்துக்குமே அப்பா தேவைப்பட்டேன், இதுக்கு மட்டும் அப்பா தேவைப்படலையாமா, இவனை பாருமா, இவன் சரிப்பட்டு வரமாட்டாமா அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. ஆனா பொண்ணு கேட்கவே மாட்டாங்க. பொண்ணு காலில் விழுந்தெல்லாம் பயங்கரமா கெஞ்சுறாரு. ஆனா பொண்ணு கேட்காம கிளம்பி போயிருப்பாங்க. அதனால அப்பா அதே இடத்துல இறந்து போயிருப்பாரு. அவன் என்னை ஏமாத்திட்டு குழந்தை தந்துட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அது எப்படிமா, எல்லா பொண்ணுங்களும் ஏமாந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க பண்ண தப்பியே புரிஞ்சுக்கிறீங்க, எப்பதான் நீங்க மாற போறீங்களோ அப்படின்ற மாதிரி அண்ணன் சொல்றாரு. இப்ப மாங்கனி அவங்களோட காலேஜ்ல இருக்காங்க. கேண்டில யூஸ் பண்ணி இவங்க டிராலாம் பண்ணிட்டு இருக்காங்க. கூட இருக்க ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க வேலையை முடிச்சிட்டாங்க. நான் கிளம்புறேன்ற மாதிரி அந்த ரூமை விட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப மாங்கனி மட்டும் தனியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கேண்டில நிக்க வைக்கணும்ல, அது தெரியாதனமா சாஞ்சிருது. அப்படி சாஞ்ச கேண்டில் பத்திலாம் எரிய ஆரம்பிக்குது. அந்த ரூமே கொஞ்ச நேரத்துல எரிய ஆரம்பிச்சிருது. இப்ப எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வராங்க. உள்ள மாட்டிருக்கா, காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. குழந்தை மட்டும் தைரியமா உள்ள நுழையிறது. கஷ்டப்பட்டு அவங்களை அங்க இருந்து காப்பாத்துறது. கொஞ்ச நாள் இவரோட உயிரே போயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இவங்க உயிர் தப்பி வந்திருக்காங்க அப்படின்றது அப்பாக்கும் அண்ணனுக்கும் தெரியுது. பார்த்து கவனமா இருக்க கூடாதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதே சமயம் இவர் தானே காப்பாத்தினாரு, இது பசங்களுக்கு எல்லாம் தெரிய வருது. நீங்க சூப்பர் அப்படின்ற மாதிரி அவரை பயங்கரமா பாராட்டிட்டுலாம் இருக்காங்க. குழந்தை தானே இவங்களோட உயிரை காப்பாத்தினாரு, அதனால குழந்தை மேலே உங்களுக்கு ஒரு மரியாதை வருது. லைப்ரரியில இருக்கும் போது அவர்கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. எதுக்காக உங்க உயிரை கொடுத்து காப்பாத்த நினைச்சீங்கன்னு கேக்குறாங்க. உங்களை பிடிக்குங்க அதனால அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, பிடிக்கும்னா எனக்கு புரியலன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. பிடிக்கும்னா பிடிக்கும் தான், எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும், யாரா இருந்தாலும் சரி இந்த ஹெல்ப் நான் பண்ணிருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க இருக்காங்கல்ல, நாளை பின்ன வேற ஒரு ஹெல்ப் எனக்கு தேவைப்பட்டா பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அது என்ன இப்படி கேட்டுட்டீங்க, கண்டிப்பா நான் என்ன ஹெல்ப்னாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு நீங்க என்ன கேட்டாலும் நான் தருவேன், உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. என் மனசுல இருக்கிறத கேட்டுருவேன், நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆஹா என்ன கேட்க போறானோ அப்படின்ற மாதிரி இவங்க தயங்கிட்டு இருக்காங்க. அவரும் பக்கத்துல நெருங்கிலாம் வராரு. இவங்க லைட்டா கூச்சலாம் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல வந்தவர் 500 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. இவங்க சடனா இந்த இடத்துல சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னங்க பண்ண மாட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. இவர் ரொம்ப வெகுலியா இருக்காருல்ல, அதனால இவங்க போகும்போது கன்னத்துல முத்தம் குத்துட்டு போறாங்க. என்ன முத்தம் குத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இப்ப குழந்தை நைட்டு ஓனர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு எனக்கு முத்தம் கொடுத்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை சுத்தமா ஓனர் நம்ப மாட்டாரு. சும்மா கதெல்லாம் விடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேணா நாளைக்கு காலையில உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி குழந்தை சொல்லிட்டாரு. மறுநாள் அவங்க ஷட்டில்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நேத்து ஒரு கண்ணத்துல மட்டும் தானே முத்தம் தந்தீங்க, அதனால இன்னொன்று கண்ணம் பயங்கரமா கோவப்பட்டுச்சு, 2 கண்ணங்களும் சண்டை போட்டுச்சு, நான் தான் சமாதானம் பத்தி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்
இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இன்னொன்று கண்ணத்துக்கும் முத்தம் தாங்கன்னு கேட்கிறாரு. இவங்களும் சிரிக்கிறாங்க. இப்ப பக்கத்துல வந்து இன்னொன்று கண்ணத்துலயும் முத்தம்லாம் தராங்க. இந்த விஷயத்தெல்லாம் தள்ளி இருந்து ஓனர் பார்த்து ஷாக் ஆகுறாரு. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் பிடிச்சிருச்சுல்ல. இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸா பழகிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒரு நாள் நைட்டு ஓனர் கிட்ட பேசுறதுக்காக வராரு. ஒரு முக்கியமான விஷயத்த உங்க கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மாங்கனி இருக்காங்கல்ல, வீட்டுல உட்காந்து புக்கு படிச்சிட்டு இருக்காங்க. அப்ப யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா இவர் தான் வந்திருக்காரு. என்ன வீட்டுக்கு வந்திருக்க, யாராவது பார்த்துட்டா பிரச்சனை, சீக்கிரமா உள்ள வான்ற மாதிரி இவங்களும் உள்ள இழுத்துறாங்க. இப்ப ரெண்டு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போது மாங்கனி இருக்காங்கல்ல, என் அண்ணனை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. என்னை பார்த்தாலே ஆட்கள் எல்லாம் போட்டு அடிப்பான். நீ என்ன லவ் வேற பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் என்னோட அண்ணனுக்கு தெரிய வந்தா எதுனாலும் பண்ணுவான். உன்னை கொல்ல கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவரும் கேட்கிறாரு. அதுக்கு இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நம்ம எங்கேயாவது ஓடி போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது ஓடி போயிடலாமா அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கா கேட்டுட்டு இருக்காரு. இப்ப பிரசன்ட்ல இதெல்லாம் ஓனர் கிட்ட சொல்லிட்டாரு. ஓஹோ, ஓடி போலாமான்னு கேட்டிருக்கா. நீ பயந்து முடியாதுன்னு சொல்லி என்கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்க. ஒரு பொண்ணு கூப்பிட்டா தைரியமா போனோம்டா அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டாரு. நான் போறதுக்கெல்லாம் முடிவு பண்ணிட்டேன். போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்றதுக்காக தான் வந்தேன்ற மாதிரி குழந்தை சொல்லிட்டாரு. பார்த்தா அவங்கள கார்ல தான் கூட்டு வந்திருக்காரு. இப்ப கார்ல அவங்க கூட இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இந்த விஷயங்கள்லாம் மறுநாள் காலையில அண்ணனுக்கு தெரிய வந்துருது. இப்ப கேம்பஸ்க்கு வந்து யார் கூட ஓடி போயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போது குழந்தை கூடன்றது தெரிய வருது. கூட வேலை பார்த்த எல்லாரையும் போட்டு அடிக்கிறாரு. அவங்களுக்கு எங்க போனாங்கன்னே தெரியல. இப்போ ஒரு ஹோட்டல் மேனேஜரை நமக்கு காட்டுறாங்க. ஒருத்தர் ஏமாத்தி தங்கலாம் பாக்குறான். இந்த ஏமாத்துற சீனே வேணாம், கிளம்புன்ற மாதிரிலாம் அனுப்பி விடுறாரு. அப்பதான் இவங்க ரெண்டு பேருமே வந்து நிக்கிறாங்க. நீங்க ரெண்டு பேர் என்ன கல்யாணம் பண்ணவங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறோம், இந்தாங்க ப்ரூஃப் அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சிட்டு இருக்காங்க. என்னமோ போங்க அப்படின்ற மாதிரி இவரும் ரூம் எல்லாம் தந்துடுறாரு. மாங்கனி ஓடி போனதை அப்பாவால ஏத்துக்கவே முடியல. அப்பா சூசைட் பண்ணி இறந்து போயிடலாம் நினைக்கிறாரு. ஆனா பையன் தான் சரியான நேரத்துக்கு வந்து அப்பாவை காப்பாத்திடுறாரு. ஏன்பா இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்க துணிஞ்சிங்க, அவ எங்க இருந்தாலும் சரி நான் உங்க முன்னாடி கூட்டு வந்து நிறுத்துவேன்னு சொல்றாரு. குழந்தையும் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு ரூம்க்கு வந்துடுறாரு. இவங்க சோகமா நின்னுட்டு இருக்காங்க. ஏன் சோகமா இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. உங்களுக்காக சாரி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சாரியை தராரு. இவ்வளவு காசு தான் என்கிட்ட இருக்கு, மேனேஜ் பண்ணிக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. திடீர்னு அவங்க அழ ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்காக அழுவுறீங்கன்னு கேட்கிறாரு. அப்பதான் அவங்க ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. ஆக்சுவலா இவங்க இதுக்கு முன்னாடி பெங்களூர்ல படிச்சிருப்பாங்க. அங்க டான்ஸ் கிளாஸ்ல வீரான்ற ஒரு நபரை லவ் பண்ணிருப்பாங்க. ஏதோ ஆல்ரெடி லவ் பண்ணிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இவருமே பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காரு. அப்புறம் எதுக்காக உங்ககிட்ட நடிச்சேன்னு தானே யோசிக்கிற, ஏன்னா ஒன்னால தான் என்ன காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த லவ் ஏற்கனவே பேரண்ட்ஸ் ஏத்துக்க மாட்டாங்க. இவர் உங்களுக்காக எதுனாலும் பண்ணுவேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, இவர் மூலியமா வீராவை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சோன்னே இந்த இடத்துல பயங்கரமா குழந்தையும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சரி பரவாயில்ல விடுங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டாரு. இதனால தான் குழந்தை உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. இப்ப வீராவோட டீடைல்ஸ் எல்லாம் தராங்க. இவரும் சீக்கிரமா கூட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பலாம் ஆரம்பிக்கிறாரு. இப்ப கட்ட பஞ்சாயத்து பண்ற ஒரு நபரை நமக்கு காட்டுறாங்க. அடி வாங்குறதுக்கு ஆட்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம பண்ற விஷயத்துக்கு மாட்டி அடி கூட வாங்கலாம், அதெல்லாம் தாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் இவரோட ஆட்களை தப்பா இன்ஃபுளுன்ஸ் பண்றாரு. லவ் பண்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை பத்தி எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கணும். பணக்கார பொண்ணை மட்டும் குறி வைங்க, குறி வச்சு லவ்ன்ற வலையில அவளை வீழ்த்திருங்க. அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்றதுக்காக நம்ம கிட்ட தான் பேசுறதுக்காக வருவாங்க. அவங்க கிட்ட எவ்வளவு அமௌண்ட் வாங்கணுமோ வாங்கிடலாம். இதுதான் நம்ம பிளான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்காரு. இப்ப குழந்தை இருக்காரு பாத்தீங்களா, அந்த அட்ரஸ் ஒவ்வொருத்தர்கிட்டயே விசாரிக்கிறாரு. ஒரு வழியா அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சிடுறாரு. அங்க ஒரு டான்ஸ் கிளாஸ் தான் நடந்துட்டு இருக்கு. அங்கதான் வீரான்ற நபர் இருக்காரு. வீராவை பத்தி இவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. மாங்கனி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. வந்துட்டாளா அப்படின்ற மாதிரி வீரா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நீங்க போங்க, நான் பின்னாடியே வரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வீராவோட ஃப்ரெண்ட்ஸை இவரை ஹோட்டலுக்கு கூட்டு போலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க யாருமே சரியான நபர்கள் மாதிரி தெரியல. ஏன்னா பயங்கரமா கஞ்சாலாம் எடுத்திருக்கிறது தெரிய வருது. இதனால இவரை இவங்களை விட்டு தப்பிக்கணும்னு யோசிக்கிறாரு. எனக்கு 1 பாத்ரூம் வருதுன்ற மாதிரி ஒரு இடத்துல வண்டியை நிறுத்த சொல்லிடுறாரு. பாத்ரூம் போறேன் அப்படின்ற மாதிரி ஆட்டம் காமிச்சு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாரு. தப்பிச்சு போயிட்டான் அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப குழந்தையும் மாங்கனியை பாக்குறதுக்காக ரூம் வந்துடுறாரு. உங்க பாய் ஃப்ரெண்டு நல்லவர் மாதிரி தான் தெரியறாரு, ஆனா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் நல்லவங்க மாதிரி தெரியல அம்மனி, அதனால நீங்க கவனமா இருங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது அவங்க ஸ்மைல் பண்றாங்க. காரணம் வீராவும் ஃப்ரெண்ட்ஸும் மொத்தமா இந்த இடத்துல தான் வந்திருக்காங்க. ஈரோக்கு முன்னாடியே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப வீரா இருக்காருல, என் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க தான் அப்படி இருப்பாங்க, மத்தபடி ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப வீராவும் மாங்கனி கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருக்காரு. நான் மாடியில இருந்து குதின்னு சொன்னா கூட இவ குதிச்சிருவா அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. ஏன் இவன் இப்படிலாம் பேசுறான் அப்படின்ற மாதிரி குழந்தையை கவனிச்சிட்டு இருக்காரு. வார்த்தைக்கு வார்த்தை திரும்ப திரும்ப அதே விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்காரு. இதனால குழந்தையும் ஒரு ஸ்டேஜ்ல டென்ஷன் ஆயிடுறாரு. அவங்க சாவறத பத்தியே பேசிட்டு இருக்கீங்களே, அவங்க சொன்னா நீங்களும் மாடியில இருந்து குதிச்சிருவீங்கல்ல அப்படின்ற மாதிரி குறுக்கு கேள்வி கேட்கிறாரு. இல்ல வீரா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான். வீரா தப்பானவன் அப்படின்றது குழந்தைக்கு ஓரளவுக்கு தெரியுது. மாங்கனி எங்க இருக்காங்கன்னு அண்ணனுக்கு தெரியல. இப்ப ஆட்களை விட்டு எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு மாங்கனியும் இந்த வீராவையும் காட்டுறாங்க. வீரா இருக்காரு பாத்தீங்களா, எப்படியாவது இவங்க கூட ஒன்னா இருந்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் அங்க இருக்க குழந்தையும் கவனிக்கிறாரு. இப்ப குழந்தைய எப்படியாவது வெளியே அனுப்பணும் அப்படின்ற மாதிரி வீரா யோசிக்கிறாரு.
போய் நீங்க நைட்டு சாப்பாடு வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. குழந்தை கொஞ்ச தூரம் தான் வெளியே போறாரு. டவுட் கேட்கிற மாதிரி திரும்ப திரும்ப இந்த இடத்துக்கு சீக்கிரமா வந்துடுறாரு. அதே சமயம் இவங்களுக்கு கொஞ்சம் கூட டைம் கொடுக்காம சாப்பாடையும் ஒரு ஸ்டேஜ்ல வாங்கிட்டு வந்துடுறாரு. வேற வழி இல்ல, சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. குழந்தையும் எப்படி இவர் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. மாங்கனி என்ன சொல்றாங்கன்னா, நிறைய கவிதைலாம் எனக்கு எழுதி அனுப்புவாரு, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி இவங்க கவிதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது எல்லாமே பாட்டுல வர லைனா இருக்கும். ஓஹோ, இதை வச்சுதான் கவிதன் ஏமாத்திட்டு இருந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி குழந்தை கிண்டல் பண்றாரு. அதெல்லாம் பாடல் வரி அப்படின்றது இப்பதான் மாங்கனிக்கு தெரிய வருது. அதே மாதிரி மாங்கனி இருக்காங்கல்ல, அடிக்கடி ரத்தத்தால எனக்கு லெட்டர்லாம் எழுதி அனுப்புவாரு. நீ மட்டும் எனக்கு கிடைக்கலனா செத்துருவேன், நீ மட்டும் எனக்கு கிடைக்கலனா செத்துருவன்ற மாதிரி தான் அதிகம் லெட்டர்லாம் அனுப்புவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு குழந்தை இருக்கார்ல, என் ஊர்லயும் ஒருத்தர் இப்படிதான் பண்ணுவாங்க, ஆனா அவன் ரத்தத்தை வச்சு எழுத மாட்டான், கோழி ரத்தத்தை வச்சு எழுதுவான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வீராவும் அப்படிதான் பண்ணிருப்பாருன்றதை இன்டைரக்டா புரிய வைக்க ட்ரை பண்றாரு. ஆனா இவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இப்ப வீராக்கு ஆட்கள் கிட்ட இருந்து கால் வருது. வீராவும் நாளைக்கே நம்ம கிளம்பணும்னு சொல்லிட்டாரு. இவன் தப்பான ஆள் மாதிரி இருக்கானே, இவன் கிட்ட இருந்து எப்படி இவங்களை காப்பாத்துறது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல குழந்தை யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட்டு போறதுக்காக வந்துடுறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல காரை நிறுத்த சொல்லிட்டாரு. இது வரைக்கும் நீங்க வந்தது போதும், இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம், கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்னால நீங்க தான் தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி மாங்கனி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. ஆனா மாங்கனிக்கு மனசு கேட்கவே மாட்டேங்குது. இந்த விஷயத்த பக்கத்துல இருக்க வீராவும் கவனிக்கிறாரு. நீங்க கல்யாணம் முடிகிற வரைக்கும் எங்க கூடயே இருங்க, அதுதான் இவ விரும்புறா போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த வீரா கல்யாணம் வரைக்கும் இருக்க வைக்கிறதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு, அதெல்லாம் கதை போக போக தான் தெரிய வரும். வீரா இருக்க சொல்றாருல, அதனால இவரும் சரின்ற மாதிரி இவங்க கூடயே வராரு. இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதாவது வீராவோட ஊர்ல ஒரு வீடு இருக்கும்ல, அந்த வீட்டுக்கு தான் கூட்டு வந்திருக்காரு. அந்த வீடு ரொம்ப சின்னதா இருக்கு, போதுமான எந்த ஒரு வசதியும் இல்லாத மாதிரி இருக்கு. அந்த வீட்டை இவங்களும் கொஞ்சம் வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப வீரா இருக்கார்ல, நாளைக்கே நம்ம கல்யாணம் பண்ணோம், அது விஷயமா பேசிட்டு வரதுக்காக நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த கட்ட பஞ்சாயத்து பண்றவரு மிரட்டி காசு வாங்குற வேலை தானே பார்த்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கிட்ட இருந்து காசை வாங்கிடுறாரு. ஆனா அந்த பையன் இருக்கான்ல, நான் உண்மையா லவ் பண்ண அவளதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவன் உயிரோட இருந்தா நமக்கு தான் பிரச்சனைன்னு யோசிக்கிறாரு. அதனால சடனா அவனை பிடிச்சி தள்ளி விடுறாரு. அவன் இறந்து போயிடுறான். இதை எப்படியாவது பேலன்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லிட்டாரு. அப்பதான் இந்த இடத்துல வீராவும் இவரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. அந்த பொண்ணு இதுக்கப்புறம் நான் சொல்றதை மட்டும் தான் கேப்பா அப்படின்ற மாதிரி வீரா சொல்றாரு. சூப்பர்ன்ற மாதிரி தலைவர் பாராட்டுறாரு. இப்ப மாங்கனியோட அண்ணனுக்கு கால் பண்ணி பேசுறாரு. உங்க தங்கச்சி நம்ம பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்காங்க, உங்களுக்கு அதுல விருப்பம் இருக்காதுன்னு தெரியும், நம்ம பேசியே முடிச்சிடலாம், ஒரு 2 கோடி ரூபாய் தந்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இதை கவனிச்சிட்டு இருக்க வீராவும் தடுக்கிறாரு. 2 கோடி ரூபாய் எப்படி பத்தோம், 5 கோடி ரூபாயா கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால தலைவர் இருக்கார்ல, நீங்க 5 கோடி ரூபாயா தந்துருங்க, பொண்ணு அனுப்பி வச்சிடறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அண்ணனும் நீங்க சொல்ற இடத்துக்கு வந்துடுறேன், என் தங்கச்சியை மட்டும் அனுப்பிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. மாங்கனியோட வீடு ரொம்ப வசதியா இருக்கும்ல, இந்த இடத்துல குளிக்கிறதுக்கான போதுமான வசதி கூட இல்ல. இவங்க கஷ்டப்பட்டு தான் குளிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து வராங்க. இந்த விஷயத்தெல்லாம் இவருமே கவனிச்சிட்டு இருக்காரு. நீங்க உண்மையிலேயே கிரேட்டுங்க, உங்களுக்கு எவ்வளவு வசதி இருக்கு, அதெல்லாம் தாண்டி லவ்வுக்காக இப்படி வந்து கஷ்டப்படுறீங்கல்ல, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க நேசிக்கிற அளவுக்கு வீரா உண்மையா இல்ல, அவன் ஏமாத்துறான் அப்படின்றதும் இவருக்கு புரியுது. அதை இன்டைரக்டா இவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. என்னதான் நிறைய இவங்க காதல் மயக்கத்துல இருக்கிறதுனால அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்ப விடிய காலையில நேரம் குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்காரு. குழந்தை ஒரு சாரி வாங்கி தந்தார்ல, அதே கல்யாண சாரியா நம்ம கட்டலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அந்த சாரி எல்லாம் மாட்டி ரெடியா இருக்காங்க. அப்ப இந்த இடத்துக்கு வீரா வந்து இவங்க கிட்ட ரொமான்ஸ் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்றாரு. பார்த்தா அந்த இடத்துல குழந்தை காணாம போயிடுறாரு. குழந்தை எங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை அவர் கிளம்பி இருப்பாரா இருக்கும், வா நம்ம ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போனோம்னு சொல்லிட்டாரு. இப்ப 2 பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தவர் இருக்கார்ல, நீ கார்லயே வெயிட் பண்ணு, நாங்க பேசிட்டு கூப்பிடுறோம்னு சொல்லிட்டாரு. ப்ரொசீஜர் பண்ற மாதிரி இவங்க பாவல தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அண்ணன் கூட அனுப்பி வைக்கிறது தான் இவங்களோட பிளான். ஏன் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்கன்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. அண்ணன் ஒருவர் பாத்தீங்களா, அந்த ரூட்ல ஒருத்தனை நிறுத்தி இருக்காங்க. அண்ணன் மட்டும் தனியா வந்தா பரவாயில்ல, நிறைய பேரை கூட்டு வந்தான்னு வச்சுக்கோ, உடனே தகவலை குடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா அண்ணன் இவங்களை கொல்ல கூட வாய்ப்பு இருக்குல்ல, அதனாலதான் இந்த மாதிரி தகவல் எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. குழந்தை எங்கன்னு தேடிட்டு இருக்கும் போது குழந்தை கவரோட வந்து நிக்கிறது. நீ எங்க போன அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நீங்க நல்லபடியா இருக்கணும்ன்றதுக்காக பூஜை பண்றதுக்காக தான் போனேன், பிரசாதம்லாம் வாங்கியிருக்கேன், சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தராரு. கூட சேர்ந்து இவரும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவங்க 2 பேர் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்கல்ல, இந்த விஷயத்தெல்லாம் தலைவர் கவனிச்சிட்டு இருக்காரு. சரி, அந்த பொண்ணு கூட ஒன்னா இருந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஒன்னா இருக்க ட்ரை பண்ண, ஆனா கடைசி வரைக்கும் முடியல அப்படின்ற மாதிரி வீரா சொல்லிட்டாரு. என்னடா நான் எவ்வளவு சொல்லி கொடுத்துருக்கேன், ஒன்னா இருந்துடணும், அப்பதான் நம்ம நினைக்கிறது நடக்கும்,
ஒருவேளை நமக்கு பிரச்சனை வந்ததுன்னா இவனை மாட்டி விட்டுலாம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க குழந்தைய காட்டுறாரு. அண்ணனுக்கு இவங்க ஒரு டைமை சொன்னாங்கல்ல, அந்த டைமை தாண்டிடுது. அதனால பார்த்துட்டு இருக்கவனுக்கு கால் பண்ணி விசாரிக்கலாம்னு நினைக்கிறாங்க. பார்த்தா அவனுக்கும் கால் போக மாட்டேங்குது. அவனுக்கு கால் போகாதது இவங்களுக்கு டவுட்டை கிளப்புது. ஒருவேளை அவனை அடிச்சு போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க போல, நம்ம அதுக்குள்ள கல்யாணத்தை பண்ணிடணும், அப்பதான் இந்த கல்யாணத்தை வச்சு காசு பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி இந்த தலைவர் சொல்லிட்டாரு. இதனால வீரவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறான். இப்ப வேகமா இவங்க ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்ச மாதிரி கல்யாணம் பண்றதுக்கு தயாரா வராங்க. இப்ப மாத்தி மாத்தி மாலெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் மாங்கனியோட அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, ஆட்களோட இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவர் வாசல்ல இருக்க இவங்க ஆட்கள் எல்லாம் அட்டாக் பண்ணிடுறாரு. இப்ப வேகமா உள்ள வந்துட்டு இருக்காரு. இத பாக்குற வீரா பயந்துடுறான். இப்ப வேகமா பக்கத்துல இருக்க குழந்தைக்கு மாலையை போட்டு விட்டுறான். இவன் கூட வந்திருக்கிறதா தானே உன்னோட அண்ணன் நினைக்கிறாரு, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா மாங்கனிக்கு லைட்டா இவர மேல நம்பிக்கை எல்லாம் குறைய ஆரம்பிக்குது. இப்ப அண்ணனும் இந்த இடத்துக்கு வந்து தங்கச்சி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண, அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாரு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கோவமா பேசிட்டு இருக்கவரு நடந்த ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவர் தங்கச்சியை கொள்ளணுன்ற ஒரு வெறியோட தான் கிளம்பி இருப்பாரு. ஆனா அப்பா இருக்காருல, அவசரப்பட்டு எதுவும் பண்ணிராதரா, அவ விருப்பப்பட்ட மாதிரியே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் சொல்லியிருப்பாரு. கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்றாரு. அது சரி, 5 கோடி ரூபாய் கேட்டது யாருன்னு கேக்குறாரு. இப்ப தலைவரும் திரு முழிச்சிட்டு இருக்காரு. எது 5 கோடி ரூபாய் கேட்டாங்களா அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நாங்களே கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறோம், வாமா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரிலாம் அண்ணன் கூப்பிட்டு இருக்காரு. வீரா தான் காசை எதிர்பார்த்திருக்கான் அப்படின்றது மாங்கனிக்கு புரியுது. வீராவும் முறைச்சு பாக்குறாங்க. நான் இவரோட ஃப்ரெண்டு கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி வீரா கிட்ட பேசணும்னு சொல்லிட்டாங்க. சரிமா போய் பேசிட்டு வா அப்படின்ற மாதிரி அண்ணன் சொல்லிட்டாரு. இப்ப ரூம்க்கு கூட்டு வந்து வீராவை பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. ஏமாத்தி தான் என்ன லவ் பண்ணிருக்கல, உன்னை பத்தி எனக்கு புரிஞ்சிருச்சுடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன போனவங்க வரலன்ற மாதிரி செக் பண்றதுக்காக உள்ள வராங்க. பார்த்தா வீரா இழுத்துட்டு அங்க இருந்து ஓடி போயிருக்கான். இப்ப அண்ணனும் என்ன ஏதுன்னு பாக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள மறைஞ்சிருந்த ஆட்கள் இருக்காங்கல்ல, அண்ணனை இஷ்டத்துக்கு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப குழந்தை வேகமா வெளியே வந்துடுறாரு. அப்பதான் அவங்க கார்ல கூட்டு போயிட்டு இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. எப்படியாவது தடுக்கணும் அப்படின்ற மாதிரி பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்காரு. இவனுங்க ஒரு பகுதிக்கு கூட்டு வந்துடுறாங்க. அந்த இடத்துல வற்புறுத்தியாவது கல்யாணம் பண்ணிடணும்னு யோசிக்கிறாங்க. இந்த வீராவை பத்தி முழுசா இப்பதான் உங்களுக்கு புரியுது. இவன் வற்புறுத்தி தாலியை கட்டிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதுக்குள்ள இந்த இடத்துக்கு குழந்தை இருக்காரு பாத்தீங்களா, வந்து ஆட்கள் கூட எல்லாம் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. இங்க இருந்து எப்படியாவது இழுத்துட்டு போனோம் அப்படின்ற மாதிரி அவங்களை இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களுமே தப்பிக்கலாம் ட்ரை பண்றாங்க. அதே மாதிரி குழந்தையும் இந்த இடத்துக்கு வந்து காப்பாத்த ட்ரை பண்றாரு. ஆனா குழந்தைய ஒரு ஸ்டேஜ்ல அடிச்சு போட்டுறாங்க. வேகமா இப்ப ஈரனை திரும்பி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. பக்கத்துல திருவிழா நடக்கும். அதனால மேலதாள சவுண்ட் எல்லாம் கேக்குது. அந்த சவுண்ட் கேட்டோன்னா குழந்தைக்குள்ள ஒரு வைப்ரேஷன் வருது. சட்டுன்னு குழந்தை எந்திரிக்கிறது. இப்போ ஒரு அருவா மாட்டுது. அதை வச்சு இவனுங்களை கொல்ல கூட தயங்க கூடாது அப்படின்ற மாதிரி கொல்லலாம் ஆரம்பிக்கிறது. இதுக்கு முன்னாடி சண்டை மட்டும் தான் போட்டிருப்பாரு, இப்பதான் கொல்லலாம் ஆரம்பிக்கிறாரு. வெட்ட ஆரம்பிச்சோன்னா வீராவும் பயப்படுறான். என்ன வெட்ட போறியா, என்ன மட்டும் நீ வெட்டணும்னு வச்சுக்கோ, ஆணவ கொலை பண்ணிட்டேன்ற மாதிரி ஒரு வாரம் ஒன்ன பத்தி தான் நியூஸ் பேப்பர்ல வரும். அதுக்கப்புறம் தலையே காட்ட முடியாது, என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். அதை மீறியே இவர் எல்லாரையும் லாக் பண்ணிடுறாரு. முதல்ல தலைவர்கிட்ட அவர் பண்ணிட்டு இருக்க கேவலமான வேலையை பத்தி சொல்றாரு. முதல்ல தலைவரோட கதையை முடிச்சிடுறாரு. இப்ப கடைசியா தான் வீரா கிட்ட வராரு. அது எப்படிடா சொல்லி வச்ச மாதிரி பணக்கார பொண்ணுங்க மேல மட்டும்தான் உங்களுக்கு காதல் வருது, ஏழை பொண்ணுங்க மேல எல்லாம் உங்களுக்கு காதல் வராதா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதே மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஜாதி மதம்லாம் பாக்காதீங்கன்னு சொல்றீங்க, ஆனா கடைசியில உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எப்படா ஜாதி பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா திட்டுறாரு. இப்ப கோவப்பட்டு அவரோட கதையை முடிச்சிடுறாரு. இதோடய இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.